எல்லாருக்கும் ஹாய். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நான் டெலிவரிக்காக ஹாஸ்பிட்டல் பேக்ல என்னென்னலாம் பேக் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்றது தான் காட்டப் போறேன். இந்த வீடியோலயே எல்லாத்தையும் நான் கவர் பண்ணியிருக்கேன். அம்மாக்கு என்ன தேவைப்படும், குழந்தைக்கு என்ன தேவைப்படும், நம்ம கூட தங்குறவங்களுக்கு என்ன தேவைப்படும்ன்றது முதற்கொண்டு எல்லாத்தையும் ஒரே வீடியோலயே போட்டிருக்கேன். இது ஒரு 10 மினிட்ஸ் வீடியோ தான். ஒரு 10 மினிட்ஸ் நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா போதும். ஹாஸ்பிட்டலுக்கு தேவையான எல்லாத்தையும் நான் ஒரே வீடியோலயே இதுல சொல்லியிருப்பேன். பிரெக்னன்ட்டா இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இத கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த சேனல ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஹாஸ்பிட்டல் டெலிவரி பேக்குக்கு என்னென்னலாம் தேவைன்றத ஒரே வீடியோலயே நான் காமிச்சிருப்பேன். இத நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு லேட்டரா நீங்க வந்து இத பார்த்து நீங்க பேக்க பேக் பண்ணாலுமே ரொம்ப ஈஸியாவே இருக்கும். என்னோட ஃபர்ஸ்ட் பேபிக்கு நான் இவ்ளோ டீட்டெயிலா பேக் பண்ணவே இல்ல. அப்ப அவ்ளோ விவரம் தெரியல எனக்கு. ஆனா, இப்ப செகண்ட் பேபிக்கு என்னென்ன தேவை, என்னென்ன வேணும் அப்படின்னு முன்னாடியே எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுட்டேன். இப்பனியோட எனக்கு 37 வீக்ஸ் முடிஞ்சு 38 வீக்ஸ் ஸ்டார்ட் ஆக போது. ஸோ, இப்ப பேக் பண்ணாவே இது எல்லாமே ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட்டு அம்மாக்கு என்னென்னலாம் தேவைன்றத நான் காமிச்சிடுறேன். நான் 3 ஃபீடிங் நைட்டி எடுத்திருக்கேன். 2 ஜிப்லெஸ் நைட்டி, 1 ஜிப்போட இருக்கிற நைட்டி. இத எடுத்திருக்கேன். 3மே புதுசு தான். இத நான் எங்க வாங்குனேன், இதோட மெட்டீரியல் ரிவ்யூ எல்லாமே நான் வந்து யூஸ் பண்ணிட்டு ஷார்ட்ஸா போடுறேன். அப்ப செக் பண்ணிக்கோங்க. ஜிப்லெஸ் நைட்டிய ஆன்லைன்ல வாங்கியிருந்தேன். ஜிப்போட இருக்கிற நைட்டி வந்து பக்கத்துல இருக்க கடையில தான் வாங்கியிருந்தேன். இந்த எல்லா டீட்டெயில்ஸுமே நான் வந்து யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்ற ரிவ்யூவ நான் ஷார்ட்ஸ்ல தரேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, மெட்டர்னிட்டி பேட் தான். டெலிவரி முடிச்சோனே ஹெவி ஃப்ளோ இருக்கிறதுனால, நமக்கு வந்து மெட்டர்னிட்டி பேட் தனியா தேவைப்படும். இந்த டைம் வந்து நான் டிஸ்போசபிள் பேட் தான் வாங்கியிருக்கேன். டிஸ்போசபிள் பேட் இருந்தாவே ரொம்ப ஈஸியா இருக்கும். இதோட மெட்டீரியலுமே ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, டிஸ்போசபிள் பிரஸ்ட் பேட்ஸ் தான் எடுத்திருக்கேன். இது அம்மாங்களுக்கு கண்டிப்பா தேவைப்படும். மில்க் ஹெவி ஃப்ளோ இருந்துச்சு அப்படின்னா, இந்த பேட்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேண்டீஸ் வந்து நான் டிஸ்போசபிள் பேட்ஸ் ஆல்ரெடி வச்சிருக்கிறதுனால, இது எனக்கு தேவைப்படாது. இருந்தாலும் டிஸ்போசபிள் பேட்ஸ் வாங்காதவங்க இந்த மெட்டர்னிட்டி பேண்டீஸ் வாங்கி வச்சுக்கலாம். 3 ஃபீடிங் ப்ரா எடுத்திருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அயர்ன் சப்ளிமெண்டரி தான். இத அயர்ன் டேப்லெட் வந்து டெலிவரி ஆகியும் நம்மள 1 இயர் கன்டின்யூ பண்ண சொல்வாங்க. ஸோ, ஹாஸ்பிட்டல்ல தேவைப்படும்னு நான் எடுத்து வச்சிருக்கேன். எனக்கு கொஞ்சம் ட்ரை ஸ்கின் இருக்கிறதுனால, மாய்ஸ்சரைசிங் பாடி லோஷனும், ஃபேஸ் கிரீமும் எடுத்து வச்சிருக்கேன். இது கூடவே எனக்கு தேவைப்படும்ன்றதுக்காக பொட்டு, சீப்பும் எடுத்து வச்சிருக்கிறேன். இதெல்லாம் வந்து நம்மளும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கூட இருக்கவங்களுக்குமே யூஸ் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமானது ஹாஸ்பிட்டல் ஃபைல் தான். ஹாஸ்பிட்டல் ஃபைல நீங்க வந்து தனியா பேக் போட்டு, இல்ல கவர் போட்டு நீங்க வச்சுக்கலாம். ஏன்னா, இந்த ஹாஸ்பிட்டல் ஃபைல்ல தான் நம்மளோட ஹிஸ்டரி, பேபியோட குரோத் எல்லாமே இந்த ஸ்கேன்ல தான் இருக்கும். அடுத்தது பிக்மி நம்பர், ஆர்சிஹெச் ஐடி கார்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு பேபி பொறந்த உடனே உங்களுக்கு பர்த் சர்டிஃபிகேட்க்கு அதுதான் யூஸ் ஆகும். அடுத்தது ஒரு பாத் டவல் தான் எடுத்து வச்சிருக்கேன். காட்டனா எடுத்து வச்சுக்கிட்டா ரொம்ப ஈஸியா இருக்கும். அடுத்தது நர்சிங் கவர் தான் எடுத்து வச்சிருக்கேன். யூசுவலா நம்ம ஃபீட் பண்ணும்போது டவல் போட்டுருப்போம். இப்போ வந்து நர்சிங் கவர்னே இருக்கு. ஏப்ரன் மாரி தான் இருக்கும். ஈஸியா கவர் பண்றதுக்கு இந்த நர்சிங் கவர் ரொம்பவே தேவைப்படும். இப்போ காமிச்ச வரைக்கும் எல்லாமே அம்மாக்கு தேவைப்படுறது தான். இது எல்லாத்தையுமே நான் கவர் பண்ணியிருக்கேன். இந்த திங்ஸ் நீங்க பேக் பண்ணி எடுத்துட்டு போனாவே ஹாஸ்பிட்டல்ல உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். இந்த அளவுக்கு தான் நமக்கு தேவைப்படும். அடுத்தது பொதுவான திங்ஸ்லாம் என்னென்ன தேவைப்படும்? நம்ம கூட ஸ்டே பண்றவங்களுக்கு என்னென்ன தேவைப்படும்ன்றத அடுத்ததுல காட்டுறேன். இதுல வந்து வாட்டர் பாட்டில் இல்ல ஃப்ளாஸ்க் இது 2மே நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. இது பிளாஸ்டிக் நான் இத எடுக்கல. நான் வந்து ஃப்ளாஸ்க் தான் எடுத்திருக்கேன். வாட்டர் பாட்டிலும், ஒரு ஃப்ளாஸ்க்கும் தேவைப்பட்டுச்சு அப்டின்னா, உங்களுக்கு காஃபி, டீ வாங்குறதுக்கோ, இல்ல வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு ஹாட் வாட்டர் வச்சுக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும். அப்புறம் இந்த பேட்ஸ் எல்லாம் டிஸ்போஸ் பண்றதுக்காக நான் வந்து பேப்பர்ஸும், பிளாஸ்டிக் கவர்ஸும் தான் எடுத்திருக்கேன். அப்புறம் டஸ்ட்பின்ல போடுறதுக்காகவும் நான் வந்து யூஸ் அண்ட் த்ரோ கவர்ஸ் தான் எடுத்திருக்கேன். இது வந்து பேட்ஸ் எல்லாம் டிஸ்போஸ் பண்றதுக்கு, இல்ல தேவையில்லாததெல்லாம் டிஸ்போஸ் பண்றதுக்கு இந்த டஸ்ட்பின் கவர்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். இது ஸ்மால் சைஸ் தான். இது பெரிய சைஸ் கிடையாது. பெரிய சைஸ் எடுத்தா உங்களுக்கு வேஸ்ட் ஆகும். அதனால நான் ஸ்மால் சைஸ் தான் எடுத்திருக்கேன். ஹாஸ்பிட்டல்லயே டஸ்ட்பின் கவர்ஸ் போட்டு தான் வச்சிருப்பாங்க. இருந்தாலுமே நம்ம ஹைஜீன்க்காக நம்ம ஒரு தடவ பேம்பர்ஸோ இல்ல பேட்ஸோ டிஸ்போஸ் பண்றதுக்கு இந்த கவர்ல பேக் பண்ணி நம்ம போட்டுட்டோம்னா, நமக்கு ஹைஜீனிக்கா நல்லாருக்கும். அடுத்தது ரொம்பவே முக்கியமான பொருள் சானிடைசர் தான். குழந்தை பொறந்து எப்பவுமே நம்ம வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. அதனால கையில சானிடைசர்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்டின்னா, குழந்தைய தூக்கும்போது ரொம்பவே ஹைஜீனா இருக்கும்.
குழந்தைய பார்க்க வரவங்கலாம் தூக்குனா கூட, இந்த சானிடைசர் யூஸ் பண்ணிட்டு, அப்புறமா குழந்தைய தூக்குனா ரொம்ப ஈஸியா இருக்கும். என்னோட ஃபர்ஸ்ட் பேபிக்கு நார்மல் டெலிவரி தான் ஆச்சு. ஸோ, நான் நார்மல் டெலிவரி முடிச்ச கையோடயே என்ன குளிக்க சொல்லிட்டாங்க. ஸோ, அதுக்காக சோப்பும், ஷாம்பூவும் எடுத்து வச்சிருக்கேன். நமக்கு ஏதாவது ஆத்தறதுக்கு தேவைப்படும்ன்றதுக்காக 2 டம்ளர். இது இல்லாம என்னோட சார்ஜரும், எனக்கு கூட இருக்கவங்களுக்காக ஒரு சார்ஜரும் எடுத்து வச்சாச்சு. இப்ப சாஃப்ட் டிஷ்யூஸ் கண்டிப்பா தேவைப்படும். ஸோ வந்து ட்ரை டிஷ்யூஸ் எடுத்து வச்சிருக்கேன். இது 1 பேக் இருந்தா போதும். இது இல்லாம ஒரு சின்னதா ஒரு பேக் மாரி வச்சிருக்கேன். இதுல ஃபோனு, சார்ஜர் இது இல்லாம ஹாஸ்பிட்டல் பில்ஸ் எல்லாம் எவ்வளோ எவ்வளோ தராங்க. இது எல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு, இல்ல இந்த பில்ஸ் எல்லாம் வந்து இந்த பேக் உள்ள போட்டு வச்சுக்கிறதுக்காக இந்த பேக் எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஹேண்டியா பேக் வச்சிருந்தா எந்த பொருளும் மிஸ் பண்ண மாட்டோம். இது எல்லாத்தையும் இது உள்ள போட்டு வச்சிருந்தாவே சேஃபா இருக்கும். இது இல்லாம ஜெனரலா என்னென்ன திங்ஸ் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தைலம் தேவைப்படும். அம்மாங்க மோஸ்ட்லி யூஸ் பண்ண வேணாம். நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு யூஸ் ஆச்சு அப்படின்னா, இந்த தைலம் எடுத்து வச்சுக்கலாம். இது இல்லாம பேஸ்ட், பிரஷ்ஷு, ஒரு சின்ன கோக்னட் ஆயில் மட்டும் நான் எடுத்திருக்கேன். இது வீட்ல வச்சிருக்கிறது தான். ஸோ யூஸ் பண்ணி அப்படியே த்ரோ பண்ணிரலாம் அப்படின்னு. இது இல்லாம டாய்லெட் சோப் இருக்கு. இது வந்து டிராவல் பண்ணும்போது எங்களுக்கு குடுத்தது. ஸோ இத வந்து நான் ஹாஸ்பிட்டலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக டிராவல் சோப்பும், இன்னொன்னு வந்து இந்த குட்டி குட்டியா இருக்கிறது வந்து ஹேண்ட் வாஷு. ஸோ ஒரு பேப்பர் எடுத்து நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கிட்டா போதும். இது வந்து ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு நம்ம வெளியில டிராவல் பண்ணும்போதெல்லாம் இந்த சோப் நல்லாவே யூஸ் ஆகும். இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு ஜிப்லாக் கவர்ல போட்டு வச்சிருக்கோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா டாய்லெட்டுக்கு தேவையானத அப்பவே நம்ம டாய்லெட்ல வச்சுக்கலாம். இது எல்லாம நம்ம கூட ஸ்டே பண்றவங்களுக்காக குளிக்கிறதுக்காக டவலு, அவங்களுக்கு போட்டுக்கிறதுக்காக ட்ரெஸ்ஸு, இது எல்லாமே ஒரு 2 செட்டு போல எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா நார்மல் டெலிவரிக்கு வந்து 2 நைட்ஸ் 3 டேஸ் ஸ்டே பண்ணுவாங்க யூசுவலா. என் ஃபர்ஸ்ட் பையனுக்கும் அப்படிதான் ஆச்சு. ஆப்பரேஷனா இருந்துச்சு அப்படின்னா 4 டேஸ் கிட்ட ஸ்டே பண்ற மாரி இருக்கும். ஸோ அவங்களுக்குமே எக்ஸ்ட்ரா ட்ரெஸ்ஸஸ் எடுத்து வச்சுக்கிறது ஓரளவுக்கு நல்லது. இப்ப காமிச்சிருக்கிறது எல்லாமே வந்து ஜெனரல் ஐட்டம்ஸ் தான். ஜெனரலா நமக்கு ஹாஸ்பிட்டலுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத எடுத்து வச்சிருக்கேன். இதையுமே நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்க பேக் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அடுத்தது பாப்பாக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்றத சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு ஜம்ப் சூட் தான் எடுத்திருக்கேன். நைட்டு தேவைப்படும் அப்படின்றதுக்காக 2 ஜம்ப் சூட் எடுத்திருக்கேன். 2 பாடி சூட் எடுத்திருக்கேன். இது வந்து பாடி சூட்ன்றது பாதி வரைக்கும் தான் நமக்கு வந்து கவர் ஆகும். அதுக்கு மேல நம்ம பேண்ட் போடுற மாரி இருக்கும். ஜம்ப் சூட்ன்றது ஃபுல்லா கால் வரைக்கும் கவர் ஆகும். நம்ம சாக்ஸ் எல்லாம் எதுவுமே போட வேணாம். இது இல்லாம 3 ஜப்லாஸ் எடுத்திருக்கேன். பாப்பாக்கு வாங்குன ட்ரெஸ் எல்லாமே ஒரு தடவ சுடு தண்ணீல வாஷ் பண்ணிட்டு அப்புறம் தான் நான் இதுல மடிச்சு வச்சிருக்கேன். அதனால தான் எல்லாமே சுருங்குனாப்ல தெரியும் உங்களுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒரு கேப் எடுத்து வச்சிருக்கேன். இது ஒரு செட் ட்ரெஸ் கூடயே வந்திருந்தது. இத தனியா நான் வாங்கல. அந்த செட்டோட இருந்ததுனால, நான் இத அப்படியே அந்த செட்ட எடுத்து வச்சிருக்கேன். கண்டிப்பா 2 செட்டு சாக்ஸும், 2 கைக்கு போடுறதுக்கு மிட்டன்ஸும் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா, இது வந்து குளிருது அப்படின்னா, பாப்பாக்கு வந்து கையில போட்டுக்கிறதுக்கும், கால்ல போட்டுக்கிறதுக்குமே ரொம்பவே ஈஸியா இருக்கும். அவங்களுக்கு குளிர் அவ்வளவா தெரியாது. இது எல்லாத்தையுமே நான் வந்து ஒரு செட்டா வாங்குனது தான். அதனால இது பேரா அப்படியே காலுக்கும், கைக்குமே சேர்த்து குடுத்துட்டாங்க. அடுத்தது பாப்பாக்காக வாய் துடைக்கிற டவல் தான் எடுத்து வச்சிருக்கேன். இதுவுமே காட்டன் தான். இது ரொம்ப சாஃப்ட்டாவே இருக்கும். வாயெல்லாம் பால் குடிச்சதுக்கு அப்புறம் துடைக்கிறதுக்கு இந்த காட்டன் துணிய நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து லங்கோட்ஸ் தான். இது வந்து நான் வந்து நியூபார்ன் பேம்பர்ஸ் வாங்கி வச்சிருக்கேன். இருந்தாலுமே இந்த லங்கோட்ஸ் வந்து யூஸ் ஆகும் அப்படின்றதுக்காக ஒரு 4லேருந்து 5 போல எடுத்திருக்கேன். இது வந்து பேடட் லங்கோட்ஸ் தான். என்னதான் பேடட் லங்கோட்ஸா இருந்தாலும் ஒரு தடவ தான் யூஸ் பண்ண முடியும். காட்டன் துணியா இருக்கிறதுனால, நம்மளால ஒரு தடவ தான் யூஸ் பண்ண முடியும். அப்சார்ப்ஷன் கிடையாது. அதனால தான் இது கூடவே நான் நியூபார்ன் பேம்பர்ஸும் வாங்கி வச்சிருக்கேன். நியூபார்ன் பேம்பர்ஸ்ன்னு தனியா இருக்கு. ஏன்னா, அதுதான் வந்து பாப்பாக்கு வந்து கரெக்ட்டா இருக்கும். நீங்க வந்து பெருசா வாங்கியிருந்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து ரொம்ப லூஸா இருக்கும் பாப்பாக்கு வைக்கிறதுக்கு. அதனால நியூபார்ன் பேம்பர்ஸ்ன்னு பார்த்து கேட்டு வச்சுக்கோங்க. இந்த வீடியோ நான் எடுக்கும்போதே என் பெரிய பையன் வந்து நான் தான் பாப்பாக்கு காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மறுபடியும் எடுத்து காமிச்சிட்டு இருந்தான். இந்த டயப்பர்ஸ்லாவே நான் வந்து Amazonல பல்க்கா வாங்கியிருந்தேன். ஆனா ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு 5லேருந்து 6 தான் தேவைப்படும் அப்படின்றதுக்காக அவ்வளோதான் எடுத்து வச்சிருக்கேன். எல்லாத்தையுமே எடுத்து வைக்கல. நான் ஆல்ரெடி வீடியோல காமிச்சத என் பையன் மறுபடியும் நான் காட்டுவேன் அப்படின்றதுக்காக எடுத்து காமிச்சிட்டு இருக்கான். இது வந்து காட்டன் ஜப்லாஸு. இது வந்து பாப்பாக்கு போட ஈஸியா இருக்கும். சப்போஸ் குளிர் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா, நீங்க வந்து ஜம்ப் சூட்டோ இல்ல வந்து பாடி சூட்டோ யூஸ் பண்ணிக்கலாம்.
அடுத்தது ரொம்ப முக்கியமானது பேபியோட டயப்பர் ரேஷ் கிரீமு. ஏன்னா, சில குழந்தைங்களுக்கு வந்து ரேஷஸ் வந்துரும். ஏன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்து டயப்பர்ஸ் யூஸ் பண்றதுனால, அதனால டயப்பர் ரேஷ் கிரீம் போட்டு பேபிக்கு நீங்க வந்து டயப்பர் யூஸ் பண்றது ரொம்ப நல்லது. அப்புறம் வந்து ஹாஸ்பிட்டல்லயே வந்து பாப்பாவ குளிக்க வச்சுடுறதுனால, நமக்கு வந்து சோப் கேட்பாங்க. அதுக்கு பதிலா தான் நான் செபாமெட் பிராண்ட் எடுத்திருக்கேன். இதுல வந்து பபிள் பாத் இருக்கு. ஸோ இது வந்து இத வச்சு பாடி வாஷ் பண்ணிக்கிட்டாலுமே ரொம்ப ஈஸியா இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, வாட்டர் ப்ரூஃப் ட்ரை ஷீட் தான். இது வந்து 1 ஷீட் தான் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து ஹாஸ்பிட்டலுக்குன்றதுனால 1 ஷீட்டே போதும். நம்ம வீட்ல வேணும்னா 2, 3 மாத்தி வச்சுக்கலாம். பாப்பாவ தூக்கறதுக்கு ஒரு டவல் எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா, இது பாப்பாவ தூக்கும்போது ரொம்ப டெலிகேட்டா இருக்குன்றதுனால, டவல்ல வச்சு தூக்குறீங்க அப்டின்னா, உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். அடுத்தது மஸ்லின் கிளாத் டவல் தான் எடுத்து வச்சிருக்கேன். இது ஒரு 2 போல எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா, இது தூக்குறதுக்குமே ஈஸியா இருக்கும். இன்னொன்னு வந்து பாப்பாவ குளிக்க வச்சோனே, இத வந்து ராப் பண்ணி குடுக்கறதுக்கோ, இல்ல தொடைக்கிறதுக்குமே ரொம்பவே ஈஸியா இருக்கும். இது வந்து மஸ்லின் கிளாத்ன்றதுனால குழந்தைங்களுக்குலாம் வந்து ரொம்பவே சாஃப்ட்டா இருக்கும். சப்போஸ் 2 டூ 3 டேஸ் போல நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்டின்னா, பாப்பாவ குளிக்க வைக்கிறதுக்கு இந்த மஸ்லின் கிளாத் டவல் ரொம்பவே யூஸ் ஆகும். இந்த மஸ்லின் கிளாத் டவல் வந்து நான் வீட்டுக்கு பக்கத்துல இருக்க ஒரு கடையில தான் வாங்கியிருந்தேன். உங்களுக்கு தேவைன்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து கடையோட டீட்டெயில்ஸ் தரேன். அடுத்தது 2 கிளாத் பேக்ஸ் தான் எடுத்து வச்சிருக்கிறேன். நம்ம போட்டு வேணுன்ற திங்ஸ் எல்லாம் இதுல போட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போகவோ, இல்ல நம்ம போட்டிருக்க ட்ரெஸ்ஸ துவச்சு குடுக்கறதுக்காக வீட்டுக்கு குடுத்துட்டு போகவோ, இதுக்கு வந்து இந்த கிளாத் பேக்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாப்பாக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் சொல்லி முடிச்சாச்சு. ஸோ ஹாஸ்பிட்டல் பேக் பேக் பண்ணி இதுக்குள்ள என்னென்னலாம் தேவைன்றத நீங்க இந்த வீடியோ சேவ் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்ததுன்னா, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.